ஹை, என்னோட டே இன் லைஃப் பார்க்கலாமா? 4-5 என் டே ஸ்டார்ட் ஆச்சு. கேலண்டர் கிழிச்சாச்சு. இன்றைக்கி 4th மார்ச். ரிஷபராசிக்கு என்ன போட்டிருந்ததுன்னா பயம்னு போட்டிருந்துச்சு இன்னைக்கு. சரி, எனிவே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्निकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु. சுப்ரபாதம் கேட்டுண்டே என்ன ஆச்சு, போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. தலைக்கு டியூஸ்டே இன்னைக்கு. ஸோ தலை குளிச்சுட்டு போய் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும். 5 o'clock முன்னாடியே ஏற்றிடுவேன் நான். ஸோ 2 விளக்கு ஏற்றி, அகல் விளக்கு ஒன்று ஏற்றிடுவேன் எப்போவுமே. மார்னிங் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது. ஸோ விளக்கு ஏற்றிட்டு பெருமாளுக்கு ஊதுவத்திலாம் கொளுத்தி வச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அன்றைக்கி என்னோடய டே இன்னைக்கு எனக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகும். டெய்லியே என்னோடய ரொட்டீன் இதெல்லாம் தான். ஸோ பெருமாளுக்கு சேவிச்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், காஃபி சுட சுட போட்டு குடிக்கணும் இல்லை? அதனால் சுட சுட காஃபி பாருங்களேன். ஆடாடா, காத்தால் இந்த மார்னிங் காஃபி எவ்வளோ புத்துணர்ச்சி கொடுக்கும் தெரியுமா? அண்ட் தென் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி எல்லாமே இருந்தது. அதனால் எல்லா காய்கறியும் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சாம்பார் சாதமும் கத்திரிக்காய் காயும் பண்ணிட்டேன். பொடி போட்ட கத்திரிக்காய் காயும் இன்றைக்கி சமைச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுத்து. என்னோடய மார்னிங் ரொட்டீன் நான் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணி எனக்கு ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டேன். நான் காத்தாலே பண்ணி வச்சுருந்தால சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கறந்து, ஆக்சுவலி அப்பளமும் பொரித்தேன் அதுக்கப்புறம். ஆனால் அதை நான் ஷூட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி சாம்பார் சாதம் கத்திரிக்காய் கறந்து அப்பளம் தொட்டுன்னு செம்மையாக சாப்பிட்டேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாம்பார் சாதம். பாருங்கள், அவ்வளோ தலைன்னு. இது ஆக்சுவலி விசிபிளாக இல்லை, சாம்பார் பொடி போட்டு சிம்பிளாக பண்ணுற சாம்பார் சாதம். காய்கறியெல்லாம் நிறைய இருந்ததுனால நான் கடகடன்னு 1 pot சாம்பார் சாதம் பண்ணிட்டேன். எல்லாமே அவியல் பண்ணான்னு பார்த்தா சரி வேண்டாம், சாம்பார் சாதமாக ஒரே இதுவாக பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இன்றைக்கி இதுதான் என்னோடய லஞ்ச் மெனு. இதோட ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ லஞ்ச் முடிச்சாச்சு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் என் பையனுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது, வெளியில் போயிட்டோம். அதை நான் ஷூட் பண்ணலை. வெளியில் போயிட்டு டின்னருக்கு எனக்கு இன்றைக்கி சப்பாத்தி, தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா. இதுதான் எங்களோட டின்னர் மெனு இன்றைக்கி. ஸோ டின்னர் மெனு முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய நைட் ரொட்டீன் எப்போவுமே கரிஞ்சீரகம், ஓமம்,